அன்புக்குரியவர்களே, திருச்சிலுவையினுடைய மகிமை இந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். ஆனால் இன்றைக்கு ஞாயிறு திருவழிபாட்டைத்தான் சிறப்பிக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி என்ற நாள் வருகின்றதனால் ஞாயிறு திருப்பலி அதோடு இணைந்து இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையையும் கொண்டாடுகின்றோம். வழக்கமாக ஞாயிறு திருப்பலி என்று சொன்னால் வேறு எந்த ஒரு விழா மற்ற எதுவுமே அதில் நாம் இடம்பெற செய்ய மாட்டோம். ஆனால் திருச்சிலுவையின் மகிமை என்ற இந்த விழா இன்றைக்கு அது சிறப்பாக இடம்பெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இந்த திருச்சிலுவை? அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையே நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. திரு சிலுவை சாதாரணமாக சிலுவை அல்ல. ஒரு சாதாரண சிலுவை என்பது அடையாளம். ஆனால் திருச்சிலுவை என்பது நமக்கு மீட்பு. இந்த ஒரு அர்த்தத்தை தான் இன்றைக்கு இந்த திருவழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு வந்த 3 வாசகங்களும் இதையே மையமாக வைத்து இருப்பதையும் பார்க்கின்றோம். முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு வாசகமாக பகுதியாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டையும் சேர்த்து நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே என்ன நடந்தது என்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 40 நாட்கள் என்ற வகையிலே ஆண்டவர் இயேசு நோன்பு இருந்தார். அதனுடைய ஒரு முன் அடையாளமாக முன்குறித்து 40 ஆண்டுகள் என்று பாலைவனத்திலே இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். இந்த பயணத்திலே அவர்களுக்கு எண்ணற்ற ஏராளமான அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் ஒன்றுதான் இந்த கொள்ளிவாய் பாம்புகளை ஆண்டவர் அனுப்பி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார். இறைவன் நம்மை கண்டித்து திருத்துகிறார், ஆனால் நம்மை அழித்து ஒழிப்பது இல்லை. இவர்களுடைய பாவங்கள் அதை ஆண்டவர் திருத்துவதற்காக இந்த கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறாரே ஒழிய அவர்கள் கடித்து சாக வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை தண்டிப்பதற்காக அனுப்பவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அவர்கள் அடிக்கடி மோசேயிடம் சென்று முறையிடுகின்றார்கள். என்ன முறையிடுகின்றார்கள்? நாங்கள் எகிப்திலே இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் சாப்பிட்டோம், அதையெல்லாம் உண்டோம், இப்படியெல்லாம் இருந்தோம், இங்கே எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கின்றீரே என்று சொல்லி அவர்கள் அவரிடம் முறையிட்டார்கள். எனவே இஸ்ராயல் மக்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு குறையை மோசே ஆண்டவரிடம் இட்டு செல்கின்றார். இந்த பாலைவனத்திலே மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற விதமாக கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். இந்த பாம்புகள் கடிபட்டவர்கள் இறந்தார்கள். அதற்கு மாற்றாக மருந்தாக ஆண்டவரே அந்த பாம்பினுடைய வடிவத்தை கொடுத்து அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மீட்படைவீர்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த சின்னமானது நெபோ என்ற மலையிலே வைத்திருக்கின்றார்கள். அது மோசே மக்களுக்காக கொடுத்த சின்னமாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறுகின்ற விதமாக நெபோ மலையிலே உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்திருக்கின்றார்கள். நெபோ மலை என்று சொன்னால் அது உயர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. மிக தாழ்ந்த உலகத்திலேயே ஒரு இடமாக இருக்கக்கூடியது சாக்கடல், டெட் சி என்பதாகும். இந்த நெபோ மலையிலிருந்து டெட் சி சாக்கடலை பார்த்தோம் என்று சொன்னால் அகலபாதாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தெரியும். அப்படி என்றால் இந்த உயர்ந்த ஒரு இடத்திலே இந்த ஒரு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்ற விதமாக இந்த கொள்ளிவாய் பாம்புகளை கடிபட்ட நிகழ்வை நினைவுபடுத்துகின்ற சின்னமாக இன்றைக்கும் வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்வை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவோடு பொருத்தி பார்க்க வேண்டும். இயேசுவும் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை பார்த்தவர்கள் மீட்படைந்தார்கள்.
அந்த மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நிறைவை அடைந்தார்கள், மன்னிப்பை பெற்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பார்க்காதவர்கள், அவரை வேண்டாதவர்கள் அந்த மீட்பை இழந்து விட்டார்கள். இதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் நல்ல கள்ளன் என்ற வகையிலேயும் இடப்பக்கமாக இருந்த கள்ளன் என்பவனையும் பார்க்கின்றோம். இடப்பக்கமாக இருந்தவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவரை பழித்துரைக்கிறான், தூற்றுகிறான், வேண்டாம் என்று விளக்குகின்றான். ஆனால் வலப்பக்கத்தில் இருக்கின்ற கள்ளன் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறான். எனவே அந்த மனிதன் அந்த வலப்பக்கத்தில் இருந்த நல்ல கள்ளன் என்ற பெயரை பெற்றவன் மட்டுமல்ல, அவன் விண்ணகத்திலே இடம்பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் அடைகிறான். எனவே இயேசு அந்த நிலையிலே தன்னை பார்த்து வேண்டிய அவனுக்கு உதவியை செய்கின்றார். அவனுக்கு மேலான மீட்பையும் மீட்பின் பரிசாக விண்ணகத்தையும் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சிலுவையில் தான் ஆண்டவருடைய மாட்சி இருக்கிறது, சிலுவையில் தான் ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது, சிலுவை தான் ஆண்டவருடைய அரியணையாக இருக்கிறது. எனவே இன்றைய 2ஆம் வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே ஆண்டவர் என்ன சொல்கின்றார் பாருங்கள். அவர் ஒரு அடிமையின் தன்மை பூண்டு இந்த உலகத்திலே வந்தார், சிலுவை சாவை ஏற்றார். ஏன் சிலுவை சாவை ஏற்றார்? இந்த மரத்தின் கனிதான் இந்த உலகத்திலே மீட்பை என்பதை தடுத்து பாவத்தை கொண்டு வந்தது, அழிவை கொடுத்தது, சாவை விளைவித்தது, தண்டனையை அளித்தது. ஆனால் இதே மரம் சிலுவை மரமாக உருவெடுத்து அதில் தொங்கிய கனியாகிய ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பையும் வாழ்வையும் கொடுத்தார். எனவே அந்த ஒரு மரம் சபிக்கப்பட்ட மரமாக இருந்தாலும் இந்த ஒரு மரம் அந்த சாபனையை எடுத்த புனித ஒரு மீட்பின் மரமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை உயர்த்தினார். எப்பெயருக்கும் மேலான பெயரை அவர் அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சிலுவையை நோக்கிய பயணமாகத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய பயணம் இருந்தது. அந்த சிலுவையிலே தான் அவர் மாட்சி பெறுகின்றார், மகிமை அடைகின்றார். காரணம், அந்த சிலுவையிலே இறப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள், நினைத்து பாருங்கள். அவர் முதலிலே சொன்ன வார்த்தை என்ன? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். மன்னியும், இந்த மன்னிப்பு என்பதுதான், கருணை என்பதுதான், இரக்கம் என்பதுதான் இறைவனுடைய வடிவம். அந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். வேறு எந்த இடத்திலேயும் இந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் முழுமையாக நாம் உணர முடியவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இறைவன் இதை கொட்டி கொடுக்கின்றார், நிறைவாக நமக்கு அளிக்கின்றார். அது எங்கே என்று சொன்னால், அந்த திருச்சிலுவையிலே தான் ஆண்டவர் இயேசு இந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் நமக்கு நிறைவாக அளிக்கின்றார். இரண்டாவதாக மீட்பை கொடுக்கின்றார். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று அந்த வலப்பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கு சொன்ன வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும், என்றைக்கும் பொருந்தும். எனவே சிலுவையிலே தான் ஆண்டவர் நம்மை மீட்கின்றார், விண்ணகத்தை கொடுக்கின்றார். இந்த விண்ணகம் என்பது பரிசாக சிலுவையில் இருந்துதான் ஆண்டவர் நமக்கு வழங்குகின்றார் என்பதை, மீட்பை கொடுக்கின்றார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு தனது இன்னுயிரை ஈந்து இரத்தத்தை சிந்தி மரிப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. சிலுவையில் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார், வேறு எங்கேயும் சொல்லவில்லை. அவருடைய இறப்பின் நிறைவிலே, அந்த நிறைவு எங்கே? சிலுவையிலே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார். எல்லாம் நிறைவேறிற்று, எவ்ரிதிங் இஸ் ஃபுல்ஃபில்டு, கம்ப்ளீட்டட் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொன்னார். எங்கே? சிலுவையிலே. இந்த சிலுவை என்பதுதான் அவருடைய இலக்கு, அவருடைய பயண புள்ளி. அதை அடைந்த பிறகு அந்த இறப்பிலே, சிலுவையிலே அவருடைய நிறைவை பார்த்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்கின்றார். இறுதியாக தந்தையின் கையிலே தனது ஆவியை ஒப்படைத்தார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் நீத்தார். அன்புக்குரியவர்களே, சிலுவையில் தான் மீட்பு, சிலுவையில் தான் நிறைவு,
சிலுவைத்தான் நமது மகிமை, சிலுவைத்தான் நமது மீட்பு என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய இறுதி இறப்பின் காட்சியிலே நாம் பார்க்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. சிலுவையை நோக்கி பார்க்கின்றவர்கள் எல்லாம் மீட்படைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சிலுவையினுடைய மகிமையை கொண்டாடுகின்ற நாள்தான் இன்றைக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, சிலுவையை நாம் வெறும் அடையாளமாக கொள்ளாமல் திருச்சிலுவையாக நாம் ஏற்க வேண்டும். சிலுவையை என்பது நம்முடைய அழகின் ஒரு அடையாளமாக இல்லாமல் அது மீட்பின் அடையாளமாக இருப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சிலுவைதான் நமது வாழ்வு என்றால் அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற அருளை வேண்டி ஆண்டவரிடம் வேண்ட வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு இந்த திருவழிபாட்டின் வழியாக நாம் இறைவனுக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து சிலுவை வழி வாழ அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென்.